வையகம் என்பது உலகம். உலகம் பலவாறு பண்ணி போற்றிட. இந்த பண்ணிங்கிறதுக்கு என்ன கேட்டீங்கன்னா பலவாறு சொல்லுதல். அதாங்க இசையை பண்ணுதல் என்ற பெயர். அது பண்ணுதல்னா பலவாறு சொல்லுவதற்கு பேர் பண்ணுதல். அப்போ பண்ணி வையகம் போற்றிட மற்ற அவர் பாதம் என்கிறான் திருஞான சம்பந்தருடைய திருப்பாதத்தை தன்னுடைய சென்னி வைத்து உடன் சேர்வூரும் விருப்பினில் சிறந்தார். அதாவது நாயனாருக்கு, திருநீலக்க நாயனாருக்கு எம்பிரான் திருஞான சம்பந்த பிள்ளையாருடைய பெருமையை கேட்டு அவருக்கு அவர் மீது அன்பு கொண்டு அவருடைய திருவடியை சேர்ந்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற விருப்பம் அவருக்கு வருது. இது முதல்ல அவர் அரணார் பூசை செய்தார், அடுத்தது அடியார் பூசை செய்தார், மூன்றாவதாக குருநாதர் பூசையும் செய்கிறார். மூவகை வழிபாடும் இருக்கக்கூடிய ஒரு புராணம் எம்பிரான் திருநீலக்க நாயனாருடைய புராணம். மூவகை வழிபாடு, குரு லிங்க சங்கம வழிபாடு என்று சொல்லக்கூடிய 3 வழிபாடுகளும் பொதிந்திருக்கக்கூடிய ஒரு புராணம். எனவே மற்ற அவர் பாதம் எம்பிரான் பிள்ளையாருடைய பாதத்தை சென்னி வைத்து அவருடைய திருவடியை தலைமேல் வைத்து அவருடன் சேர்வூரும் விருப்பினில் சிறந்தார். அவரோடு சேர்ந்து தொண்டாற்ற வேண்டும், அவரோடு அன்பு செலுத்த வேண்டும், அவரோடு நட்பு கூட வேண்டும் என்பதற்காக இவர் விரும்புகின்றார். பண்பு மேம்படு நிலைமையார் பயிலும் அப்பருவம். பண்பு மேம்படு நிலைமையார் பயிலும் அப்பருவம். மண் பெருந்தவ பயன் பெற மறுபு நல்பதிகள் விண்புறங்கு நீர் வேணியார் தமைத்தொழ அணைவார். சண்பை மன்னரும் சாத்தமங்கையில் வந்து சார்ந்தார். இவ்வாறு நாயனார் பண்பினால் மேம்படு நிலைமையராக, இந்த பண்பினால் பிள்ளையாருடைய திருப்பாதத்தை சேர்வுற வேண்டும் என்கின்ற பண்பு. பண்பு என்பது அவருடைய தனிப்பட்ட பண்பையெல்லாம் முன்பே சொல்லிட்டார். அவர் எப்படிப்பட்ட ஒழுக்கத்தோடு நியதியோடு அந்த தொண்டு ஆற்றுகின்றார் என்பதெல்லாம் முதலே சொல்லியிருக்கிறார். இங்கு சொல்கின்ற பண்பு பிள்ளையாருடைய திருப்பாதத்தை சேர வேண்டும் என்கின்ற விருப்பமாகிய பண்பு. அதை சேர்வதே அந்த பண்பினால் மேம்படு நிலையா, அது மேலும் மேலும் அவருக்கு உள்ளத்தில் போக்க முன் சொன்னபடி பயிலும் அக்காலத்தில். அப்படி நாள்தோறும் பிள்ளையாரை மனதால் நினைந்து பூசிக்கின்ற காலத்தில் இதுவரைக்கும் எப்படி எம்பிரான் அப்பூதியடிகள் எம்பிரான் திருநாவுக்கரசரை காணாமல் அவரை தொண்டினுடைய திறத்தை கண்டு அவருக்கு அடிமையுற்றாரோ, அதுபோல எம்பிரான் பிள்ளையாருடைய திறத்தை கேட்டு இவரும் அவரை காணாமலே அவருடைய தொண்டினுடைய திறத்தினால் அவருக்கு அன்பு பூணுகிறார். அப்படி பூண்ட போது பயிலும் அக்காலத்தில் அப்படின்னா அவர் நாள்தோறும் பிள்ளையாரை நினைந்து பூசிக்கின்ற வழக்கு. அவங்க பார்த்தாம பார்க்கலைங்கிறது அப்புறம் அவருடைய திருவடியை நினைந்து பூசிப்பது. எங்கேயோ குருநாதர் இருக்கிறார், அவரை நினைந்து நாள்தோறும் ஒரு பூ வைப்பது. இப்போ அப்படி பண்பு மேம்படும் நிலைமையாராக முன் சொன்னபடி அவர் பயில்கின்ற அப்படி செய்து வருகின்ற அக்காலத்தில், அப்பருவங்கிறது அக்காலத்தில் பெருந்தவ பயன் பெற மறுப நல்பதிகள், அதாவது பெருந்தவ பயனை இந்த மண்ணுலகம் பெரும் பொருட்டு, இந்த மண்ணுங்கிற வார்த்தையை கொண்டு உள்ள இணைக்கணும். பெருந்தவ பயனை மண்ணுலகம் பெரும் பொருட்டு, அதாவது இந்த பூமியில உயிர்கள் பிறந்ததனுடைய பயனை, பெருந்தவத்தினுடைய பயனை பெறுவதற்காக வந்து அவதாரம் செய்தவர் பிள்ளையார். அவர் திருவதாரம் செய்த நோக்கம் வேத நெறி தழைத்து ஓங்க, மிகு சைவத்துறை விளங்க, பூத பரம்பரை புரிய அப்படின்னு சேக்கிழார் பெருமானுடைய வாக்கு. இங்கே அதாவது பெருந்தவ பயனை மண்ணுலகமாகிய மக்கள் பெரும் பொருட்டு பிள்ளையார் மறுபு நல் பதிகள் விண்புறங்கு நீர் வேணியார் தமை தொலை அணைவார். பிள்ளையார் அவர்கள் இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கெல்லாம் வந்து வழிபடுவதற்காக வருவாராகி அப்பொழுது சாத்தமங்கையில் வந்து சேருகிறார். சொல்றார், மறுபு நல் பதிகள் விண்புறங்கு வானம் விளங்குகின்ற நீர் தொடுகின்ற சடையை கொண்டிருக்கக்கூடிய பெருமானை தொடும் பொருட்டு அனைவராக பிள்ளையார் சண்பை மன்னரும் சாத்தமங்கையினில் வந்து சார்ந்தார். நீடு சீர் திருநீலகண்ட பெரும்பானர்
உடம்பர தொண்டர் கூடும் அப்பெரும் குழாத்தோடும் புகழிய பெருமான் மாடு வந்தமை கேட்டு உளம் மகிழ் நீலனக்க. இப்போ பிள்ளையார் வருகின்ற கூட்டத்துல முதல்ல யார் வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் திருநீலகண்டருடைய துணைவியாராக இருக்கக்கூடிய பாணினி என்று சொல்லக்கூடிய மதங்க சூடாமணியும் வருகின்றார்கள். பண்பு அதை சொல்ற நீடு சீர் திரு நீலகண்ட பெரும்பாணரும் தோடுலாம் குளர் விரலியரும் உடன் வர. இவங்க இம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் பதிகம் பாடுகின்ற அந்த திருப்பதிகத்துக்கு இசைப்பதனால இவங்க முன் வர்றாங்க. ஞானசம்பந்த பிள்ளையார் இடைவர, இவர்கள் முன்வர. அப்படி வருகின்ற கூட்டத்தோடு தொண்டர் கூடும் அப்பெரும் குழாத்தோடு, தொண்டர்கள் எல்லாம் கூடுகின்ற அந்த கூட்டம், பிள்ளையார் வருகின்ற அந்த கூட்டம் பெரும் கூட்டமாக தொண்டர் குழாத்தோடு, அதனால தொண்டர் குழாத்தோடு கூட்டு கண்டாய். தொண்டர் குழாத்தோடு புகழிய பெருமான் தமது தளத்திற்கு வந்தமை கேட்டு உளம் மகிழ்ந்த நீலனக்க. இவர் காண வேண்டும் என்னுடைய குருநாதர் என்கின்ற அன்போடு அவர் பண்பு நீடு பண்பினால் வழிபட்டு வந்த நிலையில் ஒரு நாள் அவருடைய குருநாதர் அவருடைய தளத்துக்கு வர. அதான் 8ஆம் நூற்பான். என்ன செய்யணும்? குருநாதர் நம்ம இடத்துக்கு வரணுமா, என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க போய் வாங்க வாங்க கூப்பிட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை. மனசுல தவம் செஞ்சுட்டு இருந்தா போதும். தவம் செய்யுங்க வருவார் அப்படிங்கிறதான் 8ஆம் நூற்பான். தவத்தினில் உணர்த்த தம் முதல் குருவமாய் உணர்த்த. தவத்தினில் வந்து உணர்த்துவார் தம்மை. யார் வருவான்னு கேட்டீங்கன்னா, நாம் எவ்வளவு நாள் வழிபாடு செய்து கொண்டிருந்த இறைவனே அந்த குருநாதர் வடிவத்தில் வருவார். புரியல? அதான் 8ஆம் நூற்பானுடைய முதல் பகுதி. தம் முதல் உணர்த்த தம் முதல் குருவமாய் உணர்த்த. தவத்தினில் தான் வந்து உணர்த்துவார். அதுக்கு முதல் தவம் செய்யணும். முதல் அதிகரணமே 8ஆம் நூற்பானோட முதல் அதிகரணமே தவ அதிகரணம்னு பேர். 8ஆம் நூற்பான் 4 அதிகரணம். 4 அதிகரணத்துல முதல் அதிகரணம் தவ அதிகரணம். இப்போ சூத்திரம் பார்த்தீங்கன்னா, ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்தன தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நிய மின்மையின் அரண்கடல் செழுமை என்பது சூத்திரம். சூத்திரம் என்னுதலிற்றோனின் தன்னுடைய குருநாதருடைய உபகாரத்தை சொல்லுவதற்காக. அப்ப சொல்லும்போது முதல் நூற்பாவில் அந்த முதல் அதிகரணத்தில் சொல்லுகின்ற பொழுது, ஈண்டு மேற்சரியகிரியா யோகங்களை செய்தொழி நன்னெறியாகிய ஞானத்தை கொடுத்தால் அல்லது மோட்சத்தை கொடா அப்படின்னு சொல்லுவார். அப்போ தவம் என்பது என்ன? பூசிக்கணும். பூசிக்கிற போது நாள்தோறும் குருநாதரை நினைந்து பூசிக்கணும். குரு வழிபாடுன்னு ஒரு வழிபாடு. சரிங்களா? குரு வழிபாடுன்னா இப்ப நாம செய்கின்ற போது பூழியர்வோன் வெட்பொழித்த புகழியர்வோன் கடல் போட்டி நால்வர் துதி, சேக்கிழார் பெருமான் துதி, சந்தானபுரவர் துதி சொல்லிடுறோம். சரிங்களா? இவங்கெல்லாம் நமக்கு ஆச்சாரிய மூர்த்திகள். சரிங்களா? நமக்கு நெறிகாட்டிய குருநாதர் இருப்பாரு, நமக்கு நெறிகாட்டியவர்கள் இருப்பாங்களே, அப்படிப்பட்டவங்களை நினைக்கிற போதுக்கு எப்படி நினைக்கிறது? அப்படி அந்த தொடர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு 4 வரிகளும் 40 பேரை நினைச்சிடலாம். 40 பேரா இருந்தாங்கன்னா சரிங்களா, ஒரு 4 பேரா இருந்தாங்கன்னா 4 வரியில் என்ன பண்ணிடலாம்? அந்த 4 பேருடைய தெளிவு குருவின் திருமேனி அறிவுக்குள்ள அவங்களுடைய உருவம் வந்துட்டு போயிடும் இல்லையா? வீட்டுல புகைப்படம் வச்சு வழிபாடு செய்யும். இது குருநாதர் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை. குருவர்கள் தான் நம்மளுடைய அறிவை செம்மைப்படுத்தும். இது நூல்களில் பலவாறு நமக்கு காட்டி இருக்கக்கூடிய உண்மை. எனவே குருவர்களை காட்டி இந்த சொல்லும் பொழுது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அந்த மகிழ்ச்சியோடு நம்முடைய தளத்திற்கு நாயனார் வந்திருக்கிறார் என்பதை அறிகின்றார். கேட்ட பொழுதே பெருமகிழ்ச்சியில் கிளர்ந்து தொட்டு அலங்கலும் கொடிகளும் புனைந்து தோரணங்கள் நாட்டி நீல் நடைக்காவனம் இட்டு நல் சுற்றத்து ஈட்டமும் கொடு தாமும் முன் எதிர்கொள்ள எழுந்தார். அப்படி அவர் கேட்ட போது மிகுந்த மகிழ்ச்சியோடு எப்படி பண்ணாங்க? தன்னுடைய வீட்டை தன்னுடைய நகரை அலங்கரிக்கிறார். தோட்டு அலங்கலும், தோட்டு அலங்கல் இதழ்களை உடைய மலர் மாலை. தோட்டு அப்படிங்கிறது இதழ்கள் பொருந்தி இருக்கக்கூடிய மலர் மாலைகளும் கொடிகளும் புனைந்து
தோரணங்களை நாட்டி நீல் நடை காவணமிட்டு, காவணம்னா பந்தல், சரிங்களா, பந்தலிட்டு வரவேற்பு. அப்போ நீங்க திருவொற்றியூர்ல இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் சிவனேச செட்டியார் பிள்ளையார் வருகிறார்னு பந்தல் போட்டார், நீல் பந்தல். இவருடைய தளத்துக்குரிய இடத்துல பிள்ளையாரை வரவேற்பதற்காக பந்தலிட்டு காவணங்கள் இட்டு நல் சுற்றத்தில் வீட்டம் கொடு. ஒரு குறிப்பு வச்சார். எப்படிப்பட்டவர்களை எல்லாம் அழைத்து வந்தார்? நல் சுற்றம். நல் சுற்றம்னா என்ன அப்படின்னா, வழிபாட்டுக்கு அந்த பேரு சிவப்பேரு பெற்றவர்கள் நல் சுற்றம். நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல வச்சுங்க. விழா நடந்தது, நீங்கள் அறிவிப்பு என்ன சொன்னா, உங்க சொந்தத்தை எல்லாம் கூட்டிடுவாங்க, சொந்தக்காரெல்லாம் கூப்பிடுவாங்கன்னு நீங்க முயற்சி பண்ணாமே இருந்திருப்பீங்க. கூப்பிட்டு 10 பேருக்கு சொல்லியிருப்பீங்க, ஒருத்தர் வந்திருப்பாங்க, அவங்க தான் நல் சுற்றம். அந்த வந்த ஒருத்தர் தான் நல் சுற்றம். மற்றவங்களும் நல் சுற்றம், அவங்களுக்கு கெட்ட சுற்றம் அர்த்தம் இல்லை. நல் சுற்றமா வந்து அந்த தவத்துக்குரியவர்கள் சொன்னோன்னா அந்த தவத்தை பெறுவதற்குரியவர்கள் நல் சுற்றம். இன்னொரு வகையில நமக்கு சிவபூசனைக்கும் வழிபாட்டுக்கும் இடையாறு செய்யாமன்னாலும் அவன் நல் சுற்றம் அர்த்தம். போறையா போ, ஆனா அவர் சொல்றாரா அப்படி சொல்றதா அவர் நல் சுற்றம். புரியல? அப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நீ போயிட்டு வா, நான் எங்க வீட்டை பார்த்துக்கிறேன்னு சொல்றாரா, அந்த சுற்றம்ன்றது நல் சுற்றம். கிளம்பும் போது அவங்க பாட்டு ஏதாவது பாடிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அது என்ன சுற்றம்னு நாம தான். இங்க நல் சுற்றம் என்பது பிள்ளையாரை வழிபாடு செய்வதற்குரிய தகுதியை பெற்றிருக்கக்கூடிய சுற்றங்கள். எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அப்போ அப்படிப்பட்ட நல் சுற்றங்கள் எல்லாத்தோட கூட்டம், ஈட்டம் என்பதுங்க கூட்டமோடு கூட தாமும் முன் எதிர்கொள்ள எழுந்தார். கொண்டு போய் எதிர் வரவேற்பதற்காக செல்கிறார். சென்று பிள்ளையார் எழுந்தருளும் திருக்கூட்டம் ஒன்றே அங்கு எதிர்கொண்டு தம் கழிப்பினால் ஒருவாறு அன்றி ஆடியும் பாடியும் தொழுது எழுந்து அனைவார் பொன் தயங்கு நீள் மனை இடை உடன் கொடு புகுந்தார். இவ்வாறு அவர் பிள்ளையார் எழுந்தருளுகின்ற திருக்கூட்டத்துடைய கூட்டத்திற்கு வந்து சேர்கிறார். அப்படி வந்து சேர்ந்தவர் பலவாறு அவருடைய சந்தோஷத்தினால ஆடியும் பாடி சென்று பிள்ளையார் எழுந்தருளும் திருக்கூட்டம் ஒன்றி, அப்படின்னா அந்த திருக்கூட்டத்துக்குள்ள ஒன்றாக சென்று இவரும் சேர்ந்து கொண்டு அங்கு எதிர்கொண்டு தம் கழிப்பினில் அங்க எதிர் வரவேற்று அவரை அன்பினால் வரவேற்ற மகிழ்ச்சியின் காரணமாக கழிப்பினால் ஒருவாறு அன்றி, குறிப்பு சொல்றாரு, ஒருவாறு அன்றி. என்ன ஒருவாறு அன்றி? வழிபாடு அவரை பார்த்த மகிழ்ச்சியினால ஒருவாறுனா பலவாறு. இங்க ஒருவாறு அப்படின்னா பலவாறு. என்ன? எப்படி தன்னோட சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம வெளிப்படுத்துறது. அது எப்படி வெளிப்படுத்தினா, ஆடியும் பாடியும் தொழுது எழுந்து அணைவார். அப்போ பிள்ளையாரை கண்ட மகிழ்ச்சியில ஆடி பாடி தொழுது அவரை வணங்கி நிற்கின்ற நாயனார் பொன் தயங்கு நீள்மனை இடை உடன் கொடு புகுந்தார். பொன் தயங்கு அப்படிங்கிறது இங்க அழகுபடுத்தும் செயல்கள் விளங்கி எல்லாம். பிள்ளையார் வரான்னு என்ன பண்ணாங்க? வீட்டை ரொம்ப அப்படியே அலங்கரிச்சாங்க இல்லைங்களா? அதனால இந்த வீடு பொன் தயங்கு இல்லை. பொன் தயங்குன்னு பொன்னே தயங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு அழகு மிகுந்திருக்கக்கூடிய இல்ல. அப்படிப்பட்ட நீள்மனை இடை உடன்போடு புகுந்தார். இது ஒவ்வொன்றுக்கும் சிவகவிமணி ஐயா ஒவ்வொன்றுக்கும் விளக்க நீட்டம் எழுதியிருக்கிறார். இது ஏன் நீள்மனை? இது ஏன் நீள்மனை கேட்டீங்கன்னா, பிள்ளையார் வர்றதுனால இது நீள்மனை, நீண்ட மனை. வீடு சின்ன வீடாக கூட இருக்கலாம், அந்த இடம் சிறிய இடமா கூட இருக்கலாம். பிள்ளையார் எடுத்து எழுதுனால இந்த வீடு எப்படிப்பட்ட வீடு? நீண்ட வீடு. அவருடைய திருவடி திருப்பாதம் பண்றதுனால இந்த வீடு நீள்மனை இடை. நிறைய விளக்கம் கொடுக்கிறார் அவர். அப்படி பிள்ளையார் எழுந்தருடைய பெருமைக்கு தக்க வெள்ளமாகி அழியவர் கூட்டமும் விரும்ப உள்ளம் ஆதரவு ஓங்கிட ஓங்கு சீகாழி பல்லலாரை தம் மனையிடை அமுது செய்வித்தார். பிள்ளையார் வந்திருக்கிறாருங்கிற செய்தி சாத்தமங்கை முழுக்க பரவிடுச்சு. பகலாளுக்கு ஏற்கனவே வரவேற்கிற கூட்டமாகவே வந்துட்டாங்க. இனி எல்லாரும் அவங்க தனித்தனியா பார்த்து அவர்கிட்ட
நல் உபதேசம், அந்த ஆசி பெறுவதற்காக ஒவ்வொருத்தரும் சென்று சென்று விரும்பி தொழுகிறார்கள். அப்படி தொழுகின்ற கூட்டத்தை சொல்லி அப்படி எல்லோரும் தொழுது சென்ற பிறகு பிள்ளையாரை தன்னுடைய திருமணையில் அமுது செய்விக்கின்றார் நாயனார். பிள்ளையார் எழுந்தருடைய பெருமைக்கு தக்க வெள்ளமாகிய அடியவர் கூட்டமும் விரும்பி பிள்ளையாரிடம் அருவருவதற்காக கூடி அணைய. இதெல்லாம் எதுக்காக அங்கே வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கும் நீங்க அதெல்லாம் நடக்கக்கூடிய நாட்கள் பார்க்கலாம். சரிங்களா? கூத்தங்கரையில வகுப்பு தொடர்ந்து, கூத்தங்கரையில திருமந்திர வகுப்பு தொடர்ந்து இன்னைக்கு காலையில தான் பவானி வந்து கிளம்பி ஐயா வர்றாங்க. சரிங்களா? இப்போ காலையில தயார் பண்ணிட்டு இருக்கிறோம், எடுத்து வச்சு தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். தருமபுரியிலேருந்து ஒரு அடியவர் கூப்பிட்டு, ஐயா ஐயா எங்கே வருவாங்க, எப்படி வர்றாங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க, எவ்வளோ நேரத்துக்கு அங்கே ஆரம்பிக்கிறீங்க, அப்படியே எங்கச்சிலே நின்று ஒரு காஃபி மட்டும் கொடுத்துறங்க, எங்கே வர்றாங்க, எப்படி வர்றாங்க, எதா இருந்தாலும் நேரடியாக அங்கே கேளுங்க சாமி. சரிங்களா? நாங்கள் இங்கே வரான்னு சொன்னோம்னா, ஏன் ப்ரோக்ராம் என்னன்னு தெரியுமா, எங்களை கேட்டால் நாங்கள் என்னமா பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் அவங்களே மெசேஜ் போட்டு 30 அடியார்கள் ஒரு எல்லாம் தனித்தனியாக வண்டியில் வந்து வர்ற வழியில் இங்கீங்க அவங்க ஒரு கார் எடுத்து அவங்க 2 வீலர் எடுத்துகிட்டு வந்து வர்ற வழியில் அங்கே தருமபுரியில் வாகனம் எங்கேச்சு பைபாஸில் சில இடத்துல வந்து காஃபி குடிச்சிட்டு வழிபாடு செஞ்சுட்டு அங்கே திரும்புகிறாங்க. இப்படி இன்றைக்கு இருக்குதுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, பிள்ளையாருடைய புரட்சி காலம் எப்படிப்பட்ட காலம். சைவ சமய புரட்சியில் அவர் பெரிய ஒரு புரட்சி செய்து வைத்தவர் அந்த நூற்றாண்டு. சரிங்களா? ஆனால் அப்படி சொல்லும்போது அவருடைய வருகை கேட்டு அடியவர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக, ஒரு உதாரணம் சொல்லிக்கிறேன், அவர் வர்றது மற்ற ஒவ்வொருத்தரும் வர்ற இடத்துக்கு அவங்க அங்கே வந்து எப்படி அந்த அருள் பெறுவதற்கு அவர்கள் தங்களை ஆயுதப்படுத்திக் கொள்கிறார்கள். நம்ம இடத்துக்கே வந்தாலும் பார்க்க செல்வதற்கு நம்மளுக்கு அந்த தவம் இன்னும் கூடல். அவங்க வந்து நிற்கிறாங்க, நம்ம இடத்துக்கு வந்தாலும் நான் வேண மாட்டேங்கிறான், போக மாட்டேங்க, தேடி வருகிறார்கள். ஆனால் தேடி சென்று யார் நாம் வழிபாடு செய்கிறோம்? இங்கே போய் அந்த இடத்துக்கு இப்போ கோயம்புத்தூர் வர்றாங்கன்னா இங்கே கோயம்புத்தூர் போய் பார்த்துருவோமா என்ன? பார்த்துருவோமா என்ன? நமக்கு அவ்வளவு கமிட்மெண்ட் இன்னைக்கு உலகத்தில் உருவாயிருச்சு. சரிங்களா? அருளை நாடித்தான் செல்லணுமே தவிர அருள் தேடி வராது. மனசில் வச்சுக்கணும், அருள் நம்மளை தேடி வரும்னு நினச்சிக்கிட்டு எப்பயும் இருக்கிற பொருள் வேணா நம்மளை தேடி வரலாம். அதிர்ஷ்டம் ஆச்சுன்னா எப்பயாவது பொருள் வேணா நம்மளை தேடி வரணும். அருள் தேடி வரும் நினைப்பு கூடவே கூடாது. அருளை நாடித்தான் சொல்லணும். அதனால தான் சொல்லும்போது சொன்னார், நாடி தேடி சென்று திருந்தடி ஏத்துமின், தேடி சென்று திருந்தடி ஏத்துமின்னார். எனவே பிள்ளையார் அவர்கள் வருகின்ற ஓகை அது சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? ஓகை, நல் ஓகை. நல் ஓகைன்னு என்னதுங்க? நல் நிமித்தம், அவர் வர்ற நல்ல நேரம் அப்படின்லாம் சொல்றாரு. எனவே அப்படிப்பட்ட அந்த அடியவர் கூட்டம் எல்லாம் விரும்பி பிள்ளையாரும் அருள் பெறுவதற்கு வந்து அணைய உள்ளம் அன்பு ஓங்கிட, ஆதரவு பொங்கிடனா அன்பு ஓங்கிட தம் மனையிடை ஓங்கு சீங்காழி வள்ளலாரை அமுது செய்வித்தார் நாயனார். அமுது செய்தவின் பகலவன் மேல்கடல் அணைய குமுதவாவில் குளிர்மதி கதிர் அணைபோதில் இமயமங்கை தன் திருமுலை அமுது உண்டார் இரவும் தமது சீர்மனை தங்கிட வேண்டுவ சமைத்தார். உணவெடுத்துக் கொண்ட நேரத்துல மாலை நேரமானது. பகலவன் மேற்கடல் சென்றான். இரவு அள்ளி என்று சொல்லக்கூடிய பூக்கள் பூக்கின்ற அந்த இரவு நேரத்திலே அமுது செய்த பிறகு தன்னுடைய திருமணையில் பிள்ளையார் இன்று இரவு தங்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை வைத்து அதற்குரிய காலமும் அமைந்திருந்ததனால் அவரும் தங்க ஏற்றுக்கொண்ட பொழுது தங்குவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நாயனார் தன்னுடைய இல்லத்தில் செய்து கொண்டிருக்கின்றார். அமுது செய்த பின் பகலவன் மேற்கடல் அணைய, பகல் பொழுதை, அதாவது பகலை செய்வதனால் அவனுக்கு பேர் பகலவன். ஒரு பேர், ஒரு நாளை 2 கூறுகளாக பகுப்பதனால் அவனுக்கு பேர் பகலவன். நாட்போதை 2 கூறுகளாக பகுப்பதனால் அவனுக்கு பேரு பகலவன். அதனாலதான் பேர்லயே பகு அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. பகுத்தல் அப்படிங்கிறதுங்க பகு, பகலவன். தண்ணி உள்ள நினைச்சு போக மாட்டேன். அப்போ அமுது செய்தவன் பகலவன் மேல்கடல் அணைய
குமுதபாவே குளிர்மதி கதிர் அணைபோதிலே இமயமங்கை தன் திருமுலை அமுது உண்டார். நம்முடைய தோணிபுரத்து ஈசனுடைய பாகமாக இருக்கக்கூடிய அம்பிகை கொடுத்த ஞானப்பாலினை உண்ட பிள்ளையார் இரவும் தமது சீர்மனை தங்கிட வேண்டுவர். பகல் முழுக்க அங்கதான் இருந்திருக்கிறார். இரவும் தங்கிட அப்படின்னு சொன்னாவே என்னங்க, பகல் முழுக்க அங்கதான் அவருடைய வீட்டுல தான் பொழுது சென்றிருக்கிறார். இரவும் தமது சீர்மனை தங்கிட வேண்டுவர் சமைத்தார். சீலமை தொண்டரோடு அமுது செய்து அருளிய சீலமை தொண்டரோடு திருத்தொண்டரோடு அமுது செய்து அருளி ஞாலம் மிக்கிட நாயகி உடன் நம்ப நண்ணும் காலம் உட்பெற அழுதவர் அழைத்திட கடிது நீலனக்கனார் வந்து அடிபணிந்து முன் நின்றார். தொண்டர் கூட்டத்தோடு எல்லாரும் கூட இரவு உணவு எடுத்துக்கொண்ட பிறகு இவர் நாயனார் ஒரு பக்கம் அந்த இரவு தங்குவதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்துட்டு இருக்கிறார். பிள்ளையார் நாயனாரை அழைக்கிறார். திருநீலக்கரே, அவர் இவருடைய வாயிலிருந்து கூப்பிட்டாரு. யாருங்க? பிள்ளையாருடைய திருவாயில திறந்து நாயனாருடைய பேர் அழைச்சிருக்கிறார். அது சேக்கிழார் பெருமானுக்கு அது ரொம்ப அப்படியே மனசுல பதிஞ்சு, என்ன சாமியோட திருவாயிலிருந்து ஒரு அடியவருடைய பேரை சொல்லி அழைக்கிறாரு, அது எப்படிப்பட்ட திருவாய் கேட்டா, எங்கள் சாமிய சிவபெருமானை அழைத்த திருவாய் அந்த வாய். திருமுது செய்வதற்காக அழுது அழைத்த வாய் அந்த வாய். அந்த வாயினால் இல்லைங்களா, அது நம்மளுக்கு முன்னாடியே நீங்க இதுல அடுத்தாட்கொண்ட புராணத்துல சாமி சொல்லுவார், வேதங்கள் எல்லாம் ஓலம் இட்டு அலறிய அந்த சாமியை தேடி தேடி இந்த வேதங்களை என்ன முடிச்சுக்கலாம் அலறி கொண்டு இருக்குது. அந்த பெருமான் ஒரு முறை என்னன்னு சொன்னாங்களா, முறையோ அப்படின்னு கேட்டாராம். கோலையை கீறி போட்டுறாரு நம்பியார். கோலையை கீறி போட்டோன்னே சாமி என்ன பண்ணாரு, முறையோ இதை கேட்கற கால் இல்லையா அப்படின்னாரு. முறையோன்னு சொன்னவர் யாரு தெரியுமா? வேதங்கள் எல்லாம் ஐயா என ஆழ்ந்து அகன்ற வேதங்கள் எல்லாம் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன் வேதங்கள் முறையிட்டு அலறுது. இவரை தேடுறதுக்கு வேதங்கள் முறையிட்டு அலறுகிறது. அந்த வேதங்கள் அலறுகிற பெருமான் ஒரு முறை நட்டாரு. முறையோ ஏற்பகை முனிவருடைய புராணத்துல ஏற்பகை முனிவா ஓலம் ஏண்டனே வருவாய் ஓலம் அயற்பிலாதானே ஓலம் அன்பனே அப்படின்ட்டு சாமி அடியவர் பேரை சொல்லி அமைச்சார். இங்க சீலமை திருத்தொண்டரோடு அமுது செய்து அருளிய பின் ஞாலம் மிக்கிட நாயகியுடன் நம்ப நண்ணும் காலம் முற்பெற அழுதவர். இந்த உலகமெல்லாம் விளங்கும் பொருட்டு அம்பிகையுடன் இறைவன் பொருந்துவதற்கான காலம் உட்பெற அழுதவராகிய பிள்ளையார் நாயனாரை அழைத்திட நீலனக்கரே என்று அழைத்திட கடிது நீலனக்கனார் வந்து அடிபணிந்து முன்னின்றார். சாமி அழைக்கிறாரே, இதெல்லாம் அனுபவிச்சுங்க தெரியும். சரிங்களா? பேர் சொல்லி குருநாதர் கூப்பிட்டாருன்னு வச்சுங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரிங்களா? எல்லாத்தையும் மாமா போமான்னு கூப்பிடுறது ஒரு பக்கம். சரிங்களா? இப்படின்னு பேர் சொல்லி அழைச்சிட்டாருன்னு வச்சுங்க, ஏன் குருநாதர் பேர சொல்றாரு, ஒரு சந்தோஷம். சரிங்களா? அப்போ அந்த மகிழ்ச்சியோடு வந்து நாயனார் வந்து பிள்ளையாருடைய திருவடியை பணிந்து நிற்கிறார். நின்ற அன்பரை நீலகண்ட பெரும்பானற்கு இன்று தங்கும் ஓர் இடம் கொடுத்து அருளுவே என்ன நன்றும் இன்று உற்று நடுமனை வேதியின் பாங்க சென்று மற்றவர்க்கு இடம் கொடுத்தன. திருமறையூர் வந்து அப்படி வணங்கி நிற்கிற நாயனாரை பார்த்து, ஐயா இன்னைக்கு திருநீலகண்ட தங்குவதற்கு உங்க வீட்டுல ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு சிவசிவா அப்படின்ட்டு மறுப்பு இல்லாது கொடுத்தல். என்னங்க அதுல என்னங்க, வீட்டுல எல்லாம் வந்திருக்கிறாங்க, அடியார் எத்தனை அடியார் வந்திருக்கிறாங்க, எல்லா அடியார்களுக்கும் அவங்க மடத்துக்கு அதுக்குன்னு தங்குவதற்கு இடம். திருநீலகண்ட யாழ்ப்பாணரை குறிப்பிட்டு சொல்லி நம்ம வீட்டுல தங்க வைக்கணும்னு சொல்லும்போது அவரு உடன்பட்டிருக்கிறான். ஏன் அந்த செய்தி சொல்றாருன்னா, அன்றைய நாட்கள்ல 7ஆம் நூற்றாண்டுல இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன, ஒரு வேதியருடைய வீட்டுல பாணர் மரபில் வந்தவர் ஒருவர் தங்குவதா, வாசலுக்கு வெளியே நிக்கிறது வைக்க மாட்டாங்க, வாசலுக்கு வெளியே நின்றுதான் என்ன பண்ணணும் பேசணும். கீழ் ஜாதி என்று சொல்லக்கூடிய நிலையில ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்க ஒரு 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பாரதியினுடைய காலம் வரை தொடர்ந்து இருக்கிறது.
புரியுங்களா? அதுக்கப்புறம் தான் பெரியவங்கெல்லாம் வந்து அந்த மாற்றத்தில் நிறைய செய்தாங்க. புரியுங்களா? இன்னைக்குமே சில வீடுகளில் அந்த அனுமதிகள்லாம் அங்கே வரக்கூடாது, இங்கே போகிறப்ப அங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறுத்திடுவாங்க. 7ஆம் நூற்றாண்டு யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும். அன்றைக்கு திருநீலகண்டர் கண்டையப்பா நீங்கள் இடம் கொடுங்க, சரிங்களா? இதுதாங்க அடியாருடைய நிலை. அடியார்கள் எந்தெந்த இடத்துல வேறுபாடு பார்க்கக்கூடாது, எதுலேயும் வேறுபாடு பார்க்கக்கூடாது. புரியுங்களா? அவர் நல்லா பேசுவார், நல்லா பழகுவார் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் பழகு, அவங்க கடைகளில் இருப்பாங்க, அவங்கள்ட்ட பேசக்கூடாது அப்படின்னு இருக்கிறது. விகற்பம் என்பதே தோணாமல் எவரேனும் தாமாக இலாடத்தையிட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்வி. இந்த திருநீர் பூசம் நம்மளை பிடிக்கும், இன்னொரு திருநீர் பூசம் நம்மளை பிடிக்காதுன்னா அப்போ நம்ம எப்படி ஒரு அடியவர் தன்மையில் இருக்க முடியும்? அடியார்கள் திருநீர் பூசி இருக்கிறாங்களா, வணங்கத்தக்கவர்கள், அவர்கள் விரும்பத்தக்கவர்கள். அப்போ நாயனார் சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொண்டு செய்திருக்கிறார். திருநீலக்க நாயனார் சொல்கிறார், நின்ற அன்பரை நோக்கி நீலகண்ட பெரும்பானருக்கு இன்று தங்க ஓர் இடம் கொடுத்து அருளுவீர் என்ன. ஒரு இடம் கொடுத்துருங்க, கொடுக்குறீங்களா? இடம் கொடுத்துருங்க தங்கருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நன்றும் மிக மகிழ்ந்து, நன்று மிகுந்து மிக மகிழ்ந்து இன்புற்று அதனை ஏற்று சென்று மற்றவர்க்கு நடுமனை வேதியின் பாங்கள் இடம் கொடுத்தனர். திருமறை வீட்டுக்கு நடுமனைங்கிற வேதி, அதாவது மறையவர்களுடைய இல்லத்துல நாள்தோறும் வேள்வி நடப்பதற்கு நடுமனையில் என்ன வைத்திருக்கிறாங்க? வேள்வி குண்டம் என்று சொல்லக்கூடிய வேள்வி சாலை. இந்த நெருப்பு அணையாம அவங்க பார்த்துக்கணும். திருமணம் ஆகும்போது கொண்டு வந்து ஏற்றுகிற நெருப்பு வேள்வி சாலையில மீண்டும் திருமணம் காலம், அதாவது தன்னுடைய வாழ்க்கை காலம் முடியும் போது அது அணையணும். அது வரைக்கும் அணையாம எரிக்க வேணுங்கிறது வழக்கு. வேதிகை எரியலினாலும் அந்த விளக்கையாவது ஏற்றி வைக்கணுங்கிறது வழக்கு. வேதியில விளக்காவது ஏற்றி வச்சு முழுக்க எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது வேதியர்களுக்கான வழக்கு. அப்படிப்பட்ட இடத்துல கொண்டு வந்து இவங்க இருவரும் தங்குவதற்கு இடம் கொடுக்கிறார். அதுதான் குருநாதருடைய ஆணையை அப்படியே ஏற்று போற்றுவது. எடுத்து சொல்கிறார் பாருங்க, இன்று தங்க ஓர் இடம் கொடுத்து அருளுவீர் என்ன அப்படின்னு சொன்ன உடனே ஆணையை ஏற்றுக்கொண்டு எடுத்துக்கொண்டு சென்று தன் மனையில் இடம் கொடுத்தார் திருமறையோ. ஆங்கு வேதியில் அராத செந்தே வலம் சுழிவு உற்று ஓங்கி முன்னையில் ஒருவடித்து அன்றியே ஒளிர தாங்கு மூலவர் மகிழ்வுற சகோடையாள் தலைவர் பாங்கு பாணியார் உடன் அருளால் பள்ளி கொண்டார். ஒரு ஏற்றதாழ்வில்லாத ஒரு நிலையை காட்டுவதுங்க. இதெல்லாம் தான் பெரிய புரட்சி. மறுமலர்ச்சி எதையோ பேசுறாங்க, இதுதான் உண்மையான மறுமலர்ச்சி இல்லை? அது திருநடா தேவாரத்தில் ஞான சம்பந்த பெருமான் சொல்ற மாதிரி, அல்லாத சாதிகளும் அங்களல் மேல் கைகூப்ப அடியார் கூடி, அல்லாத சாதிகளும் அங்களல் மேல் கைகூப்ப அடியார் கூடி செல்லா அருநெறிக்கே செல்ல அருள்புரியும் திருநனாவே. சாமி திருப்பதிகத்திலே பதிவு செய்திருக்கிறார். இவர் அவர் எண்ணாது, அதாவது அப்பர் சுவாமி சொன்னார், இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டாது ஒளிந்து ஈசன் திறமே பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியே காணலாமே. எப்படிப்பட்டவர்? எவரேனும் தாமாக இலாடத்து இட்ட திருநீர். திருநாவுக்கரசு பெருமானை இன்னொரு பதிவு சொல்லும் போது, அவர் புலையராக இருந்தாலும் கங்கைவார் சடை கறந்தார் கண்பராகில் நாம் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே. அவங்க தொழுநோய் பிடிச்சவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, திருநீர் பூசி இருந்தாங்கன்னா நான் வணங்குற கடவுள்ன்ட்டு. நீங்க அந்த பாடல் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கநிதி பதுமணிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்ல. நீங்க எவ்வளவு செல்வம் கொடுத்து வேணா பண்ணுங்க, சிவபெருமானுக்கு தொண்டர் இல்லையா, அவர்களோடு எனக்கு உறவு வேண்டாம். சரி, அப்படி மணிவாசன பெருமான் கொள்ளேன் புறந்தரன் மாலையன் வாழ்வு அடியாரோடு அல்லால் கொள்ளேன் புறந்தரன் மாலையன் வாழ்வு. நீங்க தேவலோகம் கொடுக்குறேன்,
இந்திரலோகம் கொடுக்குறேன், பிரம்மலோகம் கொடுக்குறேன், எது கொடுக்குறீங்கனாலும் எனக்கு வேண்டாங்க சாமி, எது இருந்தா போதும், என் அடியாரோடு இருந்தால் போதும், அல்லால் நரகம் புகினும் எல்லை. ஒருவேளை நான் கொடுத்த நீ வாங்கி நரகத்துக்கு போன்னு சொன்னா நம்மளை திட்டிட்டு இருக்கணும் கேட்டீங்கன்னா, சிவசிவா பெருமானே நீ கொடுத்தது பிரசாதம் நான் ஏற்றுக்குவோம், அவ்வளவுதான். இல்லேன்னு திருவள் அங்க காட்டுறாரு. அப்போ இங்க பாட்டுல சொல்லும்போது சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குமா அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லாராகில். அப்புறம் அடுத்து சொல்றார், அங்கமெல்லாம் குறைந்தழுகு தொழு நோய். அந்த நோய்க்கு பேர் என்னதுங்க? அன்னைக்கெல்லாம் அந்த நோய் கண்டாவே தொழுவாங்க. சாமிக்கு ஒரு நோய் வந்துடக்கூடாது, அதனால அதுக்கு பேர் தொழு நோய். இந்த நோய் மட்டும் கையெல்லாம் சுருங்கிட்டு போய் என்ன ஆயிரும், அப்படியே தொழுநோய் வந்துங்க, கை பாதிக்கப்பட்டு பார்த்தாவே மிகுந்த வேதனையை தரக்கூடியது. அப்படி ஒரு நோய் வந்துடக்கூடாதுன்னு தொழுது நிற்பதனால அது பேர் தொழுநோய்னு சொல்லுவாங்க. அந்த தொழுநோய் உடையவர்கள் அங்கமெல்லாம் குறைந்தழுகு அப்படின்னா குறைஞ்சுக்கிட்டே போவோம், அங்க அழுகிட்டு குறைந்து கொண்டே போவோம். அங்கமெல்லாம் குறைந்தழுகு தொழுநோராயிராயிரார் ஆபுரித்து திண்டுழலும் குளையரேனும் கங்கைவார் சடைக்கறந்தார் கண்பராகி அவர்கண்டி மாமணங்கும் கடவுளாரே. நெறியை காட்டி சென்றவர்கள், நெறியை வாழ்ந்து காட்டியவர்கள் எல்லாம் இருக்கின்ற மண் இந்த மண். நாயன்மார்கள் பூமி இந்த பூமி. இந்த பூமியில அடியார்களுக்கு எவ்வளவு அன்பு பிறக்கணும், அடியார்களை கண்டா சிந்திச்சு பாரு. அப்ப இங்க நாயனார் ஆங்கு வேதி அறாத செந்தி வளஞ்சுழிவு பெற்று, அந்த வேள்வியில தீ வளம் சுழிப்பது என்பது ஒரு நல் நிமித்தம். வேள்வி வளர்க்கும் போது சில வீடுகள்லாம் அப்படியே கேட்பாங்க, சாமி வேள்வி யாகம் நல்லா நடந்ததுங்களா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த யாகத்துல கவனிச்சீங்கன்னா யாகத்துல இந்த வேள்வி தீ வளம் சுழிவு பெற்று நிற்கும், இயற்கையோடு ஒத்து இருக்கும் இல்லைங்களா? அப்படி வளம் சுழிவு பெற்று எழுந்ததான் நல் நிமித்தமா. வேள்வியில எவ்வளவோ இறைவன் கொடுக்கின்ற காட்சிகள் எல்லாம் உண்டு. இறைவன் நம்மளுடைய அருளுக்கு, அதாவது நம்மளுடைய அன்புக்கு, நம்மளை செய்யற செயலுக்கான செயலை அவர் வெளிப்படுத்துவது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திருநாவலூர்ல பணி தொடங்கும் போது முதல் வேள்வி திருநாவலூர்ல அடிக்கல் நாட்டுவதற்காக, அதாவது எல்லா பணி செய்ய முடியாம ரொம்ப அப்படியே வேலை நின்றுச்சு. தம்பிரான் தோழர் அறக்கட்டளை அன்பர்கள் பேஸ் மட்டம் போட்டு ஒன்றும் பண்ண முடியல, மேலே கட்டுறதுக்கு ஏதோ கொஞ்சம் பணம் தான் 4 லட்சம் 5 லட்சம் தான் செஞ்சு முடிச்சிடலாம் ஐயா அப்படின்னு வேலையை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. குருநாதர் ஐயா போய் ஐயாவை பாருப்பான்னு 6 மாசமா சொல்றேன். ஒரு நாள் பாண்டிச்சேரி நோக்கு முடிச்சு திரும்பும்போது போய் பார்க்குறார். திருவருள் அன்றைக்கு ஏற்பட்டதுதான் நம்மளுடைய ஐயாவுடைய பயன். அந்த அரண்மனையில் அரண்மனை கூட அப்போ கிடையாது. அப்போ தம்பிரான் தோழர் அறக்கட்டளையோடு சேர்ந்துதான் அந்த செயலை செய்தார்கள். அந்த பணி ஆரம்பிக்கும் போது அந்த இந்த பேசல எடுத்தாகணும். ஏற்கனவே அவங்க செஞ்சிருக்கிற வேலை 40 லட்சம் பக்கம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த வேலை 40 கிட்டத்தட்ட சரியா அந்த வேலையில செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் எடுத்து இந்த பேசல எடுத்துட்டு தான் மீண்டும் பேஸ் போட்டாதான் கருங்கல் கட்ட முடியுங்கிறதுனால அதற்கான வழிபாட்டுக்காக வேள்வி குருநாதர் வேள்வி இருக்கிறார். குருநாதரோட வேள்வியில் இருக்கிறோம். வேள்வியில் அவர் பூர்ணாகுதி கொடுக்கிறார். பூர்ணாகுதி நெருப்புல இருந்து அப்படியே சுவாமி விடை மேல போற காட்சி சரிங்களா? அந்த புகைப்படத்துல அப்படியே இருக்கும், நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த புகைப்படத்துல சுவாமி குதிரை மேல அந்த வாகனத்து மேல ஏறி சூளம் பிடிச்சிட்டு வர்ற மாதிரியே அந்த நெருப்பு அப்படியே சுழிச்சு எறியும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு காட்சி. இதெல்லாம் இது போல பல காட்சிகள் திருவருளோட சம்பந்தப்பட்டதோடு பல வகையான அனுபவங்கள் எல்லாம் நம்ம வாழ்நாள்ல பெறலாம். எப்பன்னு கேட்டீங்கன்னா, அவரோட நம்ம இணைந்து அந்த உணர்வுலையே நம்ம இருக்கிற போது அந்த அனுபவத்தை பெறலாம். இந்த மாதிரி சில இடத்துல விநாயகர் வேள்வியில தோன்றியது உண்டு புரியல. சாமியே திருநாவுக்கரசு பெருமானே பதிவு செய்யறாருல, வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் மலசனைமேல் இளமதியம் தோன்றும் தோன்றும் அப்படி பாடுறாரு. அப்படி இங்க பிள்ளையார் அங்க சொன்னது போது திருநீலநக்கர் அந்த மனையினுடைய நடுப்பகுதியில வேதிகை இருக்கிற இடத்துல கொடுத்த போது அந்த வேதிகையில் இருக்கக்கூடிய நெருப்பு வளஞ்சுழிவு உற்று ஓங்கி முன்னையின் ஒருபடி தன்றிய ஒளிர. எப்படி ஒளிச்சுங்களா? அந்த வேள்வி ஓங்கி படர்ந்து, அதாவது ஓங்கி வளர்தல் ஒளிரதான் கேட்டீங்கன்னா, ஒருபடி தன்றிய ஒளிர அப்படின்னா ஒரு நிலை இன்றி பல வழியும் ஒளிவல, உயர்ந்து பறந்து
சுழித்து மிக்கு எரிந்து இல்ல வேள்வி உயர்ந்தெறிவது, பரந்தெறிவது, சுழித்தெறிவது, மிக்கு உயர்ந்தெறிவது, இப்படி பல வகையான நிலைகள் எல்லாம் அது எரிந்து கொண்டிருக்கிற நிலைப்பாடை கண்டு தாங்கு மூலவர் மகிழ்வுற. அப்போ திருநீலக்கருக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆனா அடியார்கள் தங்கிய போது இன்னைக்கு இல்லாம நீங்க இந்த வேள்வி எப்படி இருக்குது, மிகுந்த மகிழ்ச்சியார். அவர் மகிழ்ச்சியோடு சகோடையாள் தலைவர் பாங்கு, சகோடையாள் தலைவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். யாழ் வகை அன்றைய நாட்களில் 4 வகை யாழ்கள், நரம்பு கருவி, பேரியாழ், மகரையாழ், சகோடையாழ் என்று சொல்லக்கூடிய செங்கோட்டியாழ். இந்த 4 வகை யாழ். இந்த யாழ் அமைப்பெல்லாம் இப்ப எதுவுமே நம்மகிட்ட இல்லை. இசைக்கருவிகள்ல மிக உயர்ந்தது வந்து கேட்டீங்கன்னா குழல் ஓசையும் யாழ் ஓசையும் தான். குழல் இனிது யாழ் இனிதுன்னு சொன்னார். குழல் என்பது காற்றினால் வருகின்ற கீதம், அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்த ஓசை. சாமிக்கு நாதத்திலிருந்து வருவது இருக்கிறதுலே உயர்ந்த ஓசை எதுன்னு கேட்டீங்கன்னா நாதத்திலிருந்து வருவதுதான். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருவி ஓசையில யாழ் ஓசை. இந்த யாழ் ஓசையில சகோட யாழ்ல மிகுந்த திறமை உடையவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். இல்லை அந்த யாழ்ல நீங்க நமக்கு இல்லை, நமக்கு அருங்காட்சியத்தை கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு கிட்டாரு வீணை வழக்கத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் கிட்டாரு வயலின்ட்டு எப்படி எப்படியோ நரம்பு கருவியில் முன்னேறிட்டு போகுது. ஆனால் சகோட யாழ் இப்ப எத்தனை நரம்பு இருக்குன்னா 14 நரம்புகள் இருக்கும். சகோட யாழ் தான் இருக்கிறதே உயர்ந்த யாழ். பேரியாழ், மகரையாழ், செங்கோட்டியாழ் அதுக்கு கீழே இருக்கு நரம்பு. 14 நரம்பு கருவிகளை கொண்ட. நரம்பு கருவி எத்தனை இருந்தா போதும் கேட்டீங்கன்னா 7 நரம்பு கருவி இருந்தா போதும் 7 சொரத்துக்கு, புரியுங்களா? ஆனா 3 இருக்கும், 5 இருக்கும், குறைஞ்ச எவ்வளவுதான் இருக்கும். நீங்க இப்ப இருக்கிற நரம்பு கருவிகளை பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 7 இருந்துன்னா அதிசயம், புரியுங்களா? நீங்க 14 நரம்பு கருவி வச்சு வாசிக்கணும்னா எவ்வளவு அதுல இருந்தா திறமை இருக்கணும். 3 தந்தியில இசையை மாத்தி மாத்தி அவங்க என்ன பண்ணணும், அதை நெருக்கி அமுத்தி வாசிச்சாங்கன்னா சரிகம பதனியை கொண்டு வந்துடலாம். அதுவே 7 தந்தி இருந்துன்னா 7 கருவிக்கு 7 விரல் ஓடும். 14 தந்தி இருந்ததுன்னா எப்படி அவங்க வாசிச்சிருக்கணும், புரியல? எங்க வாசிக்கிறதுனா அடிமைப்பெண் படத்தில் சிவாஜி எம்ஜிஆர் இந்த கடற்கரையில நம்ம கப்பல்ல போகும்போது வாசிப்பார். அந்த யாழ் தான் சகோட யாழ், சரிங்களா? அப்படிப்பட்ட யாழ் கருவி தலைவர், சகோட யாழ் தலைவர். ஏன்னா திருநீலகண்ட யாழ்ப்பாணரை அவர் இசைக்கு பெருமை தருமபுரம் மதிக்க போகும்போது அவங்க உறவினர்ல என்ன சொல்லிடுறாங்க, திருஞான சம்பந்தருடைய திருப்பதிகத்துக்கு பெருமையை உங்க இசைன்னு தான் சொல்லிடுறாங்க. இல்லை அதெல்லாம் அப்புறம் அதுக்காக தான் அப்புறம் மாதர் மடற்படியும் திருப்பதியும் பாடி அதெல்லாம் நீக்கப்பட்டது. இந்த சகோட யாழ் தலைவர் அருகில் பாணியார், அவர் மனைவி பேர் மதங்க சூடாமணியார் என்பது வரலாறு. உடன் அருளால் பள்ளி கொண்டார். அருளால் என்பது பிள்ளையாருடைய திருவருட்கருணையினால் அங்கு பள்ளி கொள்கிறார்கள். கங்கோளில் பள்ளி கொண்டபின் கவுனியற்கு இறைவர் அங்கு நின்று எழுந்து அருளுவார். அயவந்தி அமர்ந்த திங்கள் சூடியை நீலநக்கரை சிறப்பித்தே பொங்கு செந்தமிழ் திருப்பதிகை தொடை புனைந்தார். இங்க இரவு முழுக்க உறங்கி எழுந்த பிறகு காலை பிள்ளையார் மீண்டும் திருத்தலத்தை வழிபாடு செய்வதற்காக அங்கிருந்து புறப்படுகிறார். அப்படி புறப்பட்ட போது அந்த திரு அயவந்தி என்ற சாத்தமங்கையில அயவந்தி அமர்ந்த பெருமானாகிய இறைவனுடைய திருக்கோயிலுக்கு சென்று அங்கு திருப்பதிகம் பாடுகிறார். திருப்பதிகத்துல திருநீலநக்கரை சிறப்பித்து அந்த திருப்பதிகம் பாடுறார். இந்த வரலாற்று சான்று. நீங்க 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த சிவன நாயன்மார் பெருமக்கள் யார் யார், பிள்ளையாருடைய வாக்குலையும் திருநாவுக்கரசுடைய வாக்குலையும் எடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கல்ல, முன்னாடி வாழ்ந்தவங்க கண்ணப்பன், கோச்சங்க சோழர், அவங்க பெயர்லாம் வரும். அவர்கள்லாம் இவர்களுடைய காலத்துக்கு முன்பாக வாழ்ந்தவர். ஆனால் அவங்களுடைய காலத்திலேயே வாழ்ந்து திருத்தொண்டு செய்து இறைவனுடைய திருவடி அடைந்தவர்கள்ங்கிற பெயர்ல அகச்சான்றாக கிடைக்கப்பட்டது ஒரு 5-6 நாயன்மார் இருப்பாங்க. அடுத்த புராணம் பார்க்க போறோம். எம்பிரான் நமிநந்தி அடிகள் அவருமே அவருடைய விளக்கிட்ட செய்தி நீல் நாடு அறியும் என்று அப்பர் பெருமான் பதிவு பண்றார். ஊர் உலகமே அறியும், அவரை விளக்கரிச்ச செய்திய ஊர் உலகமே அறியிட்டு அவருடைய திருப்பதி பதிவு பண்றார். இப்படி பிள்ளையார் சாத்தமங்கை திருத்தலத்துல பொடிதனை பூசு மார்பில் உரிநூல் ஒருவால் பொருந்த கொடியன சாயலோடு உடனாவதும் கூடுவதே
கடிமணல் மல்கி நாளும் கமல் பொழில் சாத்தமங்கை அடிகள் நக்கன் பரவ அயவந்தி அமர்ந்தவனே மறையினார் மல்கு காடி தமிழ் ஞான சம்பந்தன் மண்ணும் நிறையினார் நீலநக்கன் நெடுமாநகர் என்று தொண்டர் அறையும் ஊர் சாத்தமங்கை அயவந்தி மேல் ஆய்ந்த பத்தும் முறைமையால் ஏத்தவல்லார் இமையோரிலும் முந்துவரே. இப்படின்ட்டு சாத்தமங்கை திருப்பதிகத்துல திருநீலநக்கருடைய பெயரை 2 இடத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். பாடல் முதல்லையும் கடைசியிலையும். பதிக நான் மலர் கொண்டு தம்பிரான் கடல் பரவே அதிக நண்பினை நீலநக்கருக்கு அளித்தருளே எதிர்கொடும் பதிகளில் எழுந்து அருளினார் என்றும் புதிய செந்தமிழ் பழமறை மொழிந்த பூசுரனார். இறைவனுடைய திருவடிகளை பதிக மலர் என்று சொல்லக்கூடிய மலர்களை நாள்தோறும் பரவி வேறு வேறு திருத்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்கின்ற பிள்ளையார் பதிக நான் மலர் கொண்டு தம்பிரான் கடல் பரவி. அடுத்து சொல்கிறார் அதிக நண்பினை நீலநக்கருக்கு அளித்தருளே. பிள்ளையாருக்கு நண்பர் யாருங்க அப்படின்னு கேட்ட திருநீலநக்கர். தம்பிரான் நம்பி ஆதூரருக்கு நண்பர் சொன்னான். சேரமான் பெருமான் இருக்கிறார், ஏயர்கோன் கலிக்காம நாயனார் இருக்கிறார், இறைவன் இருக்கிறார். இறைவன் அவரா நட்பா அவரா நண்பனாக ஏற்றுக்கொண்டவர், இவர் நண்பனாக ஏற்றுக்கொண்டவர் சேரமான் பெருமான். ஆனா பிள்ளையார் ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்ட செய்தியை பதிவு செய்கிறார். அதிக நண்பினை அளித்து திருநீலநக்கருக்கு அப்படிப்பட்ட பெருமையை பெற்றவர் திருநீலநக்க நாயனார். அப்படி அவர் அதிக நண்பினை திருநீலநக்கருக்கு அளித்தருளே எதிர்கொள்ளும் பதிகளில் எழுந்தருளினார். யார்? என்றும் புதிய அதாவது பழைய மறைகளை என்றும் புதிதாகவே உள்ள செந்தமிழால் படைந்தவர். திருஞான சம்பந்த பெருமானுடைய பெருமையா அதாங்க. அவர் நினைச்சிருந்தா எத்தனையோ மறைகளை கொண்டு வந்து பாடி பாடி வச்சுட்டு போயிருக்கலாம். இல்ல, மறைகளை எல்லாம் என்றும் அழியாத செந்தமிழாக மாற்றியவர் எம்பிரான் ஞான சம்பந்தர். சொன்னது உயர்ந்த தன்மை. அவங்க தோன்றிய மரபு ஆதி செய்வது கவுனியர் குலம் என்று சொல்லக்கூடிய அந்தணர் மரபு. அந்தணர் மரபுல தோன்றிய ஒருவர் தமிழை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து தமிழ் பதிகத்தின் வாயிலாக அவர் திருமுறைகளை எவ்வளவு எடுத்து சென்றார் என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 7ஆம் நூற்றாண்டுல சமய புரட்சி என்பதோட தமிழ் புரட்சி என்பதற்கு ஞான சம்பந்தரை சேர்க்கும். அப்பர் சுவாமிகள் சமயத்துல அவர் பெற்ற அனுபவம் அதையெல்லாம் திருப்பதிகமா பாடினார். ஆனா தமிழ் என்று சொல்கின்ற ஒன்றை எடுத்து அந்த நாட்கள்ல கொண்டு வந்து நல்லா பிரபலமாக்கியவர், நல்லா விருத்திப்படுத்தணும்னு சொன்ன பிள்ளையார் தான். இல்ல 14ஆம் நூற்றாண்டுல இப்படி ஒரு நிலை நிகழ்ந்ததுன்னு சொல்றாங்க. இதை ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்றாங்க. ஞானசம்பந்தர காலத்தில் ஏற்பட்டது போல 14ஆம் நூற்றாண்டுல வடமொழி ஆதிக்கம் மிகுந்து இருந்ததாம். அந்த வடமொழி ஆதிக்கத்துடைய மிகுதியை மாற்ற வந்தவர் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் வந்து தமிழ் அவருடைய பாடல்ல அதிகமா வடமொழி இருக்கும். ஆனா எந்தெந்த ஊருக்கெல்லாம் போறாலும் அங்கங்க இருக்க முருகப்பெருமானே ஒரு திருப்புகழ் பாடிடுவார். ஒரு பாட்டு ஒரு பாட்டு. நீ திருப்புகழ் மட்டும் எத்தனை ஆயிரம் பாடல்கள், அத்தனை பாடல்களை பாடினா அத்தனை தளத்துக்கு இருக்கீங்க. ஒரு சின்ன ஒரு தளத்தை போன கொடுமுடி போனோம், கொடுமுடியில் இருக்க முருகப்பெருமான் மீது ஒரு திருப்புகழ். திருப்புகழ் பாடியிருக்கிறார். அப்படி திருப்புகழ் பாடும்போது நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா அதுல வடமொழி கலப்பு இருக்கும், நிறைய பாடல்ல சந்தனடை இருக்கும். எதுக்கு அப்படி வச்சிருக்கிறான்னு ஆராய்ச்சி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தமிழை எப்படியாவது மக்கள் மீண்டும் பற்ற வேண்டும். அதனால என்ன பாத்தீங்கன்னா குடு குடு கெட்டு குடு குடு அப்படின்னு பாட்டெல்லாம் நிறைய ஒரு வித்தியாசமா இருக்கு. படிச்சீங்கன்னா அது படிக்கிறவங்களுக்கு விருப்பம் வர்ற மாதிரி அந்த பாட்டை வச்சிருப்பார். எனவே சந்தத்தமிழை கொண்டு சேர்த்தவர் பெருமைக்குரிய 7ஆம் நூற்றாண்டு திருஞான சம்பந்தர். எனவே பிள்ளையாருடைய அந்த செய்தியை சொல்லும் போது என்றும் பழைய மறைகளை புதிய செந்தமிழ் வடிவில் கொடுத்தவர் நம்மளுடைய திருஞான சம்பந்தர் வேதியர் என்று சொல்லக்கூடிய பூசரன். பிள்ளையார் எழுந்தருள அத்தொண்டர்தாம் பின்பு தள்ளும் அன்புடன் பேண்மையும் தவிர்ப்பில எனினும் வள்ளலார் திருவருளினை வழிய மாட்டாமை உள்ளம் அன்புடன் போக்கி மீண்டு ஒரு வகை இருந்தார். பிள்ளையார் புறப்படுகிறேன் என்கின்ற செய்தி வந்தாச்சு. அவரு அந்த திருத்தலத்தை விட்டு புறப்படுறார். இவருக்கு அவரு கூட
ஆசை, மனம் தள்ளுது, ஆனாலும் உடன் செல்ல மாட்டாமல் இருக்கிறார். ஏன் என்றதுக்கு 3வது பதில் சொல்றார். வள்ளலார் திரு அருளினை வலிய மாட்டாமை. நீங்க என்ன சொல்லியிருக்கிறார்? இவர் வரேன்னு கேட்டிருக்கணும், அவர் அதற்கு இல்லை நீங்க இங்க இருந்து உங்களோட திருத்தொண்டை கவனிக்கணும், அப்படிலாம் வரக்கூடாதுன்னு ஆணை சொல்லியிருக்கணும். அதை அப்ப என்ன பண்ணிட்டாரு? சுருக்கமா பிள்ளையாருடைய திருவருள் என்னதுங்க, ஆணையை மீற மாட்டாங்க. அவர் அப்படின்னு பாண்டி நாட்டில் நடக்குது. 3 பேரும் புறப்பட்டாங்க பின்னாடி. பாண்டிய நாட்டு முழுக்க சைவ சமயம் ஆக்கியாச்சு. நின்றத்தில் நெடுமாறன் எம்பிராட்டி அங்கேற்கரசியார் எம்பிரான் உலச்சர் என்ன 3 பேரும் இவரை பிரிய முடியாம உடன் வருகிறார்கள். இவங்களை சமாதானப்படுத்துறதுக்கே கொஞ்ச நாள் இந்த பாண்டி நாட்டில் இருக்கிறார் பிள்ளையார். இவங்களை ஏன்னா அவ்வளவு காலம் இருந்து இவ்வளவு ஒரு பெரிய மாற்றத்தை செய்திருக்கிறாங்க. இவரை எப்படி நம்ம விட்டுற முடியும்? அவளை எளிமையை விட்டுற முடியுமா? நமக்கு இப்படிப்பட்ட ஒருவருடைய அன்பு கிடைக்க பெற்றது, அருள் கிடைக்க பெற்றது, இவரை நாம் எப்படி விட முடியும்? அப்படி விட்டுட்டு இருக்காம வரும் பொழுது நாளும் இதையும் நீங்கள் பார்க்க வேண்டிய கடப்பாடு இருந்து நீங்கள் இங்கிருந்து உங்களுடைய ஆட்சி பொறுப்பை சரியா செய்ய வேண்டும் என்று அப்படி விட்டு வந்தார். அப்படி சொல்லுகின்ற பொழுது இங்க சொல்லுகிற வள்ளலார் திருவானை வலிய மாட்டாமை பிள்ளையார் எழுந்து அருள அத்தொண்டர் தாம் நாயனார் தாம் பின்பு தள்ளும் அன்புடன் அவருடைய பின்பு ஆளுடையார் பிள்ளையாரை தொடர்ந்து செல்லும்படி தம்மை அன்பு செலுத்தினாலும் அன்பு தள்ளினாலும் என்ன பண்ணாங்க? கேண்மையும் தவிர்ப்பு. அதுக்கு உரிமை இருக்குது அவர்கிட்ட. இந்த கேண்மைன்னு எதுக்கு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இவருடைய மனம் ஆசையினால தள்ளுது, அவரோட போறதுக்கு இவருக்கு இப்போ உரிமை இருக்கு. என்ன உரிமை இருக்கு? அவர் நட்புன்னு சொல்லிட்டாரு. அவர் நட்பு இருக்கிறதுனால உடன் போகலாம். ஆனாலும் என்ன சொல்லிட்டாரு? வள்ளலார் திருவருளை வலிய மாட்டாமை. அப்படிதான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்க கூட பைய தூக்கிட்டு வந்தாங்க. ஒரு நாள் கேட்டேன், பைய தூக்குற வேலை விடுங்க கூட நான் வந்தாரன்னு கேட்டேன். சரியா, உங்க வேலை நீங்க பாருங்க, என் வேலையை நான் சுமத்துறேன் அப்படின்ட்டார். ஐயாதான் சரிங்களா, வேற எந்த வேலையும் வேணாலும் கூட நான் பைய தூக்கிட்டு கூட வந்து அப்படியே கூட பைய தூக்குறதுக்காக வேலையை விடுங்க அப்படின்னு வேலையெல்லாம் கேட்கல, சும்மா தான் கேட்டேன். புரியல? இல்ல, அவர் என்ன சொன்னாரு? உங்க பண்ணி நீங்க பாருங்க, என் வேலையை நான் சுமக்கிறேன் அப்படின்ட்டார். அதனால நம்மளுக்கு ஆசை இருக்கலாம் எல்லாமே, ஆனா என்ன பண்றது? திருவருள் அவ்வளவுதான். எனவே மேவும் நாளில் அவ்வேதியர் முன்பு போல் விரும்பும் தாவில் பூசனை முதல் செய்கை தலை தலை சிறப்ப சேவின் மேலவர் மைந்தராம் திருமறை சிறுவர் பூவடித்தலம் பொருந்திய உணர்வோடும் மயின்றார். இப்படி பிள்ளையார் அங்கிருந்து புறப்பட்டு விடுகிறார். இவர் இங்கு ஒரு வகை இருந்தார். எப்படி ஒரு வகை? அவரை நினைந்து கொண்டு அவர் காட்டிய நெறியில் ஏற்கனவே அவர் செய்து வருகின்ற வழிபாட்டு முறையை செய்து வருகின்ற நாட்களில், அதான் சொல்ற மேலும் நாளில் அவ்வேதியர் முன்பு போல் விரும்பும் தாவில் பூசனை. கேடில்லாத வழிபாடு. தாவில் பூசனை கேடில்லாத பூசனை. கேடில்லாத பூசனை, அரண் பூசனை, அடியவர் பூசனை என்று ஏற்கனவே அவர் செய்து வருகின்ற பூசனையை தாவில் பூசனை முதல் செய்கை தலைத்தலை சிறப்ப அவர் செய்து வருகின்ற செய்கை தலைத்தலை சிறப்பு. அரணார் பூசையும் அடியார் பூசையும் ஒன்றுக்கொன்று சிறந்த பூசையாக ஓங்கி வருகிறது. இன்னைக்கு போய் திருக்கோயிலில் ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வந்தாருன்னா இன்னைக்கு மாலை அடியவர் பூசை கிடைச்சிருச்சு. இன்னைக்கு ஒரு அடியார் வழிபாடு செய்யறது அவருக்கு வாய்ப்படுது. இப்படி நாளும் நாளும் அவர் செய்துகின்ற பூசை சிறப்ப சேவின் மேலவர் மைந்தரா. சே என்று சொல்லக்கூடிய காளையை இடமாக கொண்டு வருகின்ற இறைவருடைய மைந்தராக இருக்கக்கூடிய பிள்ளையார் திருமறை சிறவர் பூவடித்தலம் பொருந்திய உணர்வோடும் அவருடைய திருவடி மரபா பான்மையோடு வழிபாடு செய்கிறார். அடியவர்கள் அந்த உணர்வோடு வழிபாடு செய்து வருகிறார் நாயன்மார். அப்படி வழிபாடு செய்து வருகின்ற நாட்களில் சண்பையாலியா தாம் எழுந்தருளும் எப்பதியும் நன்கு மேம்பட நாள் இடை செலவிட்டு நன்னி வன்பெரும் புகழவர் உடன் பயின்று வந்து உறைந்தார் பின்பெரும் தொண்டராகிய திருநீலனக்க. இப்போ நம்மளுடைய நாயனார் இப்படி வாழ்ந்து வருகின்ற நாட்கள்ல பிள்ளையார் எங்கேயாவது வர்றேன்னு தெரிஞ்சா அங்க போய் வழிபாடு வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் அதை செய்தியை பதிவு செஞ்சுட்டார். சேக்கிழார் பெருமான் தொடர்ச்சியா இல்லை, இப்போ பக்கத்துல ஒரு 50-100 கிலோமீட்டர்ல வராரா,
வாய்ப்பு இருக்கா, என்ன பண்றது, போய் பிள்ளையார போய் வழிபாடு செய்துட்டு வருவது. அப்படி கடப்பாடை கடைபிடிக்கிறார். சண்பை ஆழியார் பிள்ளையார் தாம் எழுந்தருளும் எப்போதையும் எந்த திருத்தலமாக இருந்தாலும் நன்கு மேற்பட நாளிடை செலவிட்டு நன்னி, அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு மேலும் மேலும் வளரும் பொருட்டு இடையில இடையில நாட்களை விட்டு, எல்லாம் தொடர்ச்சியா போகலைனாலும் ஒரு 3 மாதத்துக்கு, ஒரு 6 மாதத்துக்கு, இல்ல ஒரு மாதத்துக்கு ஏதோ கணக்கு வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாருங்க, சென்று குருநாதரை தரிசிக்கணும் அப்படின்ட்டு. அதுதான் நம்ம குருநாதரும் ஐயாவும் சொல்றாங்க, ஆண்டுக்கு ஒரு முறையாவது வந்து பாருங்க. அதுக்கான நாளையும் நாம வகுக்கிறோம். என்ன நாள், குரு பூசை நன்னாள்னு ஆடலரசையாவுடைய குரு பூசை நன்னாள் வகுக்கிறோம். அன்னைக்காவது குருநாதரை வந்து தரிசிங்க, வழிபாடு செய்யுங்க அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டும் அவர் சொல்ற பதிவோட செய்தி இதே தான். குரு பூசை ஐயாவுடைய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையாவது நீ குருநாதரை சந்திக்க. ஜெயிச்ச பெற்ற குருநாதர்கிட்ட ஆண்டுக்கு ஒரு முறை கூட சந்திக்கலைன்னா என்ன கொடுமையை சொல்றோம். சரி, அவ்வளவு வாங்கிட்டு வந்தாச்சுங்க, நான் வலு பூசை போட்டாட்டம் பண்ணிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு இல்லாம அந்த நன்றிக்கடனோடு குருநாதரை கண்டிப்பாக சந்திக்க வேண்டியது நம்மளுடைய கடப்பாடு. இல்லை, ஆண்டுக்கு ஒரு முறை கூட சந்திக்க முடியாத அளவுக்கு நம்மளை சூழல் ஏதாவது ஒரு வகையில் எங்கேயாவது நிச்சயமாக வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு சந்திக்கலாம். வாய்ப்பு கிடைக்கிறப்ப சந்திக்கலாம். சரிங்களா, வாய்ப்பு கிடைக்கிறப்ப சந்திக்க முடியாம போச்சுன்னா நாம தான் வாய்ப்பு ஏற்படுத்தி கொண்டு சந்திக்க வேண்டும். எனவே இங்க நாளிடை செலவிட்ட நன்னி தின்பெரும் தொண்டராய திருநீலநக்கர் வன்பெரும் புகழவர் உடன் பயின்று வந்து உறைந்தார். அவரோடு சென்று அருகில் உள்ள தலங்களுக்கு வந்தபோது உடன் உறைந்து அதனுடைய பயனை பெற்று வருகிறார் திருநீலநக்க நாயனார். அப்படிதான் திருப்புகழூருக்கு வந்து தங்கியிருக்கிறாங்க. எல்லாரும் நாயன்மார்களும் வந்து திருநீலநக்கர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், இமிரான் அப்பர் சுவாமிகள், இமிரான் பிள்ளையார், குங்குளிகளை சிறு தொண்டர் எல்லாரும் வந்து தங்கியிருந்தாங்கன்ட்டு அங்க படிச்சோம். உடனுறைவின் பயன் பெற்றார். இப்போ திருப்புகழூருக்கு வந்தான்னு தெரிஞ்சு அங்க போய் பார்த்திருக்கிறார். அது வரலாற்றுல பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. எனவே பெருகு காதலில் பின்னெடும் நாள் முறை புறங்க வரு பெரும் தவமறையவர் வாழி சீகாழி ஒருவதம் திருக்கல்யாணத்தினில் உடனே திருமணத்திறம் சேவித்து நம்பர்தான் சேர்ந்தார். இப்போ இப்படி அவருடைய அன்பு பெருகி வருகின்ற காதலில் பின்னெடு நாள் முறை பிறங்க, இது ஒரு நாள் 2 நாள் செஞ்சுட்டு வரல, அவர் பல நாளில் இவ்வாறு அந்த முறைமையை கடைபிடிச்சு வர நாள்தோறும் ஒரு முறையேனு குருநாதரை நினைப்பது. நம்முடைய வழிபாட்டில் ஒரு முறையேனு குருநாதரை நினைக்கின்ற கடப்பாடு இதாங்க அந்த முறைமை பிறங்காமல் வருது. முதல் வரையில் சொல்ற பெருகு காதலில் பின் நெடுநாள் முறை பிறங்க. முறைமை என்ன பிறங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குருநாதரை நினைக்கின்ற நியதி பிறங்கி வர. இப்போ பிறங்கி அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நாம பயந்துகிட்டு ஏதாவது ஒரு காரணத்துக்காக நாம பின்னிட்டு அந்த செய்தியை செய்யாம இருந்தோம்னா அந்த அருளை பெறுகின்ற காலம் எக்காலம். அது அருட்தன்மையில இங்க காட்டுகின்ற நிலையில பிள்ளையார் எப்படி அவர் மீது, பிள்ளையார் மீது அவர் கொண்டிருந்தார்னா, வரும் பெரும் தவமறையவர் பெரு காதலில் பின்னெடு நாள் முறை பிறங்க வாழ்வடையும் பொருட்டு அமைந்திருக்கக்கூடிய சீர்காழியினுடைய தலைவராகிய பிள்ளையாருடைய திருக்கல்யாணத்தினில் இவர் எப்படி முக்தி பெற்றார்? பிள்ளையாருடைய திருக்கல்யாணத்தினில் உடனே திருமணத்திறம் சேவித்து நம்பதால் திருமணத்துல வேண்டியாசிரியரே இதுதான். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கிறாரு, திருமணத்திறத்தை சேவித்த. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்தவங்க அத்தனை பேர்த்துக்கு அதான் நிலை, வேற ஒண்ணும் செய்யல. திருமணத்தை பார்த்தாங்க, முக்தி அடைஞ்சிட்டாங்க. திருமணத்தை பார்த்தாங்க, முக்தி அடைஞ்சிட்டாங்க. எப்படி முக்தி அடைஞ்சாங்க? உபதேசம். என்ன உபதேசம்? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய. இந்த நமச்சிவாயங்கிற வார்த்தை, அந்த சொல், அந்த மந்திரம் இங்கிருந்து வர்றது வேறு, குருநாதர் வாக்கிலிருந்து வர்றது வேறு, ஞானசம்பந்த பிள்ளையாருடைய வாக்கிலிருந்து வந்தது வேறு. அதுக்கு எவ்வளவு ஆற்றல் இருந்திருக்குன்னா, அங்க திருமணத்தை காண வந்த அத்தனை பேருக்கும் முக்தினா அந்த நமசிவாயங்கிற மந்திரத்துக்கு அங்க எவ்வளவு ஆற்றல் இருந்திருக்குங்கிறது அப்பதான் நம்ம உணர முடியும். சரிங்களா? நாம நமசிவாய சொன்னா
நம்ம சொல்ற மந்திரத்துக்கும் நம்மளுடைய குருநாதர் சொல்ற மந்திரத்துக்கும் நாம ஜெபிக்கிறதுக்கும் அவங்க ஜெபிக்கிறதுக்கும் வேறுபாடு நிறைய இருக்கு. நம்ம அறிவுல நாம் அஞ்செழுத்து மந்திரம் சொல்றது வேறு இல்ல. நம்ம அறிவுக்குள்ள என்ன நிறைய விகற்பத்தோடு அந்த அஞ்செழுத்தோடு அங்கு அவங்களோட அறிவை இறைவன் அதிர்ப்பித்து நிற்கிறார் என்பது நமக்கு நூல் சொல்கிறது. குருநாதருடைய அறிவை அது யாருடைய அறிவை இறைவன் அதிர்ப்பித்து நிற்பான்னு கேட்டீங்கன்னா, யார் ஒருவர் சுத்த சைதன்யமாக இருக்கிறார்களோ அவங்களுடைய அறிவு எப்படி சுத்த சைதன்யமானா தன்னை பற்றி நினைப்பு இல்லாமல் இறைவன் நினைக்கணும். தன்னை பற்றினா என்னுடைய குடும்பம், என்னுடைய வேலை, என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிற அறிவு ஒரு நாள் கண்டுரும். சரிங்களா? எல்லா நாளும் இருந்துட்டே இருக்கும், அப்படியே இருந்துட்டு இருக்காது. ஒரு நாள் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அறிவு இறைவனை நோக்கி மட்டுமே நிற்கும். அப்படி இறைவனை மட்டும் நோக்கி நிற்கும் போது இருக்கின்ற அறிவில் கணிக்கக்கூடிய மந்திரம் கணக்குல சேர்ந்தது. 108 சொன்னோமா, 216 சொன்னோமா, ஒரு மந்திரமாவது அவருடைய அறிவை நினைச்சு அவரை பத்தி மட்டுமே நினைச்சு வேற எதையும் நினைக்காம அஞ்செழுத்து சொல்லியிருந்தா அது என்னாதுங்க கணக்குல எடுத்துக்கொள்ளப்பட்டு 100,000த்துல 1 சொல்லியிருக்கு இன்னைக்கு அப்படி கணக்கு எழுதப்படுகிறது. அப்படி இங்க பிள்ளையாருடைய திருமண திறத்தை சேவித்து என்று சொன்னால் பிள்ளையாருடைய திருமணத்தில் திருநீலநக்க நாயனார் தான் வேள்வி ஆசிரியர். யோசிச்சீங்கன்னா அன்பர்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் இல்லைங்களா. முன்னால் அமர்ந்திருப்பவர் யார்? வேதங்களுக்கெல்லாம் தலைவர். வேதத்தை எல்லாம் அவருடைய தன்மை எப்படிப்பட்டது? பிள்ளையார் எதிரில் உட்காந்து அவருக்கு மந்திரம் எவர் சொல்லிட்டு இருக்கிறாருன்னா சரிங்களா, நாம சொல்லுங்கன்னா ஐயா முன்னாடி எப்படி சொல்றது மந்திரம் பாடுறது பயமா இருக்குது இப்போ திருநீலநக்கர் அப்படி முன்னாடி நினைச்சு பயமா இருக்குதா? குருநாதன் முன்னாடி இருக்கும் போதுதானே அறிவு நல்லா விளங்கணும். குருநாதர் முன்னாடி நிற்கும் போதுதான் அறிவு நல்லா விளங்கணும் இல்லைங்களா? இல்லை அப்படித்தான் உண்மையா இருக்க முடியும். பயமா இருக்குது எனக்கு விளங்க மாட்டேங்குதுன்னு சொன்னோம்னா நம்ம ஏதோ இன்னும் வேற ஏதோ உள்ளுக்குள்ள நம்மளுடைய அறிவு கெட்டு போய் கிடக்குதுன்னு இருக்கும் இல்லைங்களா. திருநீலநக்க நாயனார் பிள்ளையார் வந்து கவுனியுகத்தில் அதுக்கு முன்னாடி அவருடைய பூணூல் திருமணத்துல 7ஆம் வயது நாம் படித்தோம். அவருக்கு எல்லா மந்திரங்களையும் தந்தோன்னு சொல்றான் மறையவர்கள் எல்லாம். பூணூல் மந்திரத்தை பூணூலை அணிவிச்சுட்டு என்னென்ன மந்திரத்தை சொல்லி சடங்கெல்லாம் செய்யணுமோ செஞ்சுட்டு உங்களுக்கு எல்லா மந்திரத்தையும் உபதேசமாக சொல்லியாச்சுன்னு சொல்றாங்க. பிள்ளையார் கேட்கிறார், இந்த மந்திரங்களுக்கெல்லாம் பொருள் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாம் திகைத்து போய் நிற்கிறாங்க. என்ன மந்திரத்துக்கு பொருள்னு சொல்றாங்க, என்ன இவருக்குன்னு தெரியாதே கேட்கிறாரு. மந்திரங்களுக்கெல்லாம் பொருள் என்னன்னு சொல்லும் பொழுது திகைத்து நிற்கும் போது எந்தை முதல் மந்திரங்களுக்கெல்லாம் முதலவனால் எடுத்து அஞ்செழுத்துமே, எல்லா மந்திரங்களுக்கும் முதலாக இருப்பது அஞ்செழுத்து தான் அப்படின்னு சொல்லி பஞ்சாக்கர பதியம் பாடுறாரு. புரியல? அப்படி இங்க முன்னாடி படிச்ச மாதிரி பழைய மறைகளை எல்லாம் என்றும் அழியாத செஞ்சொல் ஓவியமாக தீட்டியவர் பிள்ளையார். அவர் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு திருநீலநக்க நாயனார் மந்திரம் சொல்கிறார். ஏன் சொல்ல முடியுமா? குருநாதர் துணை கொண்டு. அப்படி குருநாதரை கண்டு அந்த ஊக்கம் அந்த அறிவு வரணும். அப்படி உணர்வுக்குள் என்ன வரணும்? அவர் முன்னாடி நிற்கிறாங்க. அன்பு பக்தி மரியாதைங்கிறது வேறு. புரியல? அந்த இடத்துக்குரிய வேலை அந்த இடத்துக்கு செயல் போயிட்டோம்னா அந்த செயலை குருநாதருக்கு நான் சொல்ல மாட்டேன். சரி, குருநாதன் முன்னாடியாவது சொற்பொழிவு தலையை கொடுத்து வச்சு அவர் பக்கத்துலேயே உட்காந்து பேச மாட்டேங்கிறாரு. புரியல? ஐயா முன்னாடி கூட உட்காந்து பேசணும் அடுக்க வந்தோம். குருநாதன் முன்னாடி அவரு திருவூர் சாமி எப்பயும் நம்மளுக்கு திருவூர் கருணை அப்படிங்கிற நினைப்பு இருந்துகிட்டே இருக்கும். எனவே இங்க நிலநக்க நாயனார் திருமணத்திறம் சேவித்து நம்பர்தான் சேர்ந்தார். தரு தொழில் திருமறையவர் சாத்தமங்கையனில் வரும் முதல் பெரும் திருநீலநக்க தாழ்வணங்கே இரு பிறப்புடை அந்தனர் ஏறு உயர்த்தவர்வால் ஒருமை உய்த்து குணர் நமிநந்தியார் தொழில் குறைப்பாம். இவ்வாறு திருமறையவராகிய திருநீலநக்க நாயனாருடைய திருத்தொண்டினை தரு தொழில் திருமறையவர் சாத்தமங்கையில் இருக்கக்கூடிய முதல் பெரும் திருநீலநக்கருடைய திருவடிகளை வணங்கிய பயனின் காரணமாக வணங்கிக் கொண்டு அதனுடைய பயனின் காரணமாக இரு பிறப்புடை அந்த அடுத்த புராணம் பார்க்கக்கூடியவரும் அவரும் அந்தனர் தான் திரு நமிநந்தியடிகள். அவருடைய இறைவன் ஏறு உயர்த்தவராகிய இறைவனிடத்தில் ஒருமை அன்போடு உய்ந்து அவருடைய திருவடியை பற்றி வழிபாடு செய்த நமிநந்தியார் செய்த திருத்தொண்டினை சொல்ல முற்படுகின்றோம் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் இந்த புராணத்தை நிறைவு செய்கிறார். நாமும் எம்பிரான் திருநீலநக்க நாயனாருடைய திருவடிகளை
மனம் வலிமைகளால் வணங்கி அந்த துணையாடி பிரான் அமீனந்தி அடிகளுடைய திரு புராணத்தை சிந்திக்க முற்படுகின்றோம். சிற்றம்பலம்.